தங்கத்துக்கு 3% வரி, அரிசிக்கு 5% வரியான்னு ஆரம்பிச்சு பீட்சா பர்கருக்கு 5%, பொட்டிக்கடை கடலை மிட்டாய்க்கு 18%, அங்கங்க சத்தம் கேட்டுச்சான். நெசவு, பிளாஸ்டிக் கழிவு, இன்னும் சில பொருள்களுக்கு நடைமுறையை பொறுத்து வரி குறைய வாய்ப்பு இருக்குதான். பேக்கெட்டில் அடைச்சி வைக்கிற மதிப்பு கூட்டு பொருட்கள் எல்லாத்துக்கும் வரி அதிகமாக இருக்கிறதால உற்பத்தி செய்கிற இடத்திலேயே நேரடி விற்பனை அதிகரிக்கும்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்களாம். பெரிய பெரிய பிராண்டு நிறுவனங்களுக்கு தான் லாபம் பெற முடியும்னு இன்னொரு தரப்பு சொல்கிறாங்களாம். சினிமாக்காரங்க என்ன சொல்றதுன்னு தெரியாம தவிக்கிறாங்களாம். கருப்பு பண ஒழிப்பு நடவடிக்கையா செல்லாத நோட்டு அறிவிப்ப ஒரே நாள்ல வெளியிட்ட மத்திய அரசு நள்ளிரவுல அமலுக்கு வந்தாலும் ஜிஎஸ்டி வரி பத்தி வரிக்கு வரி ஆலோசனை செஞ்சு பல கட்டமா கூட்டங்கள் போட்டு தான் முடிவுகளை எடுத்திருக்காங்களாம். இன்னும் ஆலோசனைகள் தொடருமா? ஐயா, செல்லாத நோட்டு அறிவிப்பை வெளியிட்டதுக்கு அப்புறம் பொதுமக்களோட சிரமங்களை போக்க அப்பப்போ புதுசா சில அறிவிப்புகள், புதுசா சில மாற்றங்கள் அறிவிச்ச மாதிரி ஜிஎஸ்டி வரைக்கும் மக்களோட கோரிக்கையை ஏற்று அப்பப்போ மாற்றங்கள் பத்தின அறிவிப்பு வெளியாகுமா? இதெல்லாம் நாங்களா சொல்லுதோம், வெளியில பேசிக்கிட்டுதாங்க ஐயா.